ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒன் ஆஃப் தெம் டேஸ்ன்ற படம் தான். இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக எடுத்துக்கலாம். டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் லமட்டன்றவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 2 பொண்ணுங்க வந்து மெயின் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. கெக்கி பால்மர் அண்ட் எஸ்இசட்ஏன்றவங்க. இவங்க சிங்கர்ஸெல்லாம் கூட இருந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு காமெடியான ஒரு ட்ராக்கில் எடுத்துன்னு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் காமெடின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பொண்ணுங்க வந்து எப்படி வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றத காமெடியாக சொல்லியிருக்காங்க. அதனால நெகட்டிவ் சைட்லாம் போகாமல் இது ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் லைட்டாக செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போராக இருந்தது. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ட்ரிக்ஸ் ஜோன்ஸ்ன்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்ரஸாக இருக்கா. அலிசான்றவ பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கா. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த அலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா கேஷான் ஒருத்தன் இருக்கான். இந்த கேஷான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சு இந்த வாடகை வந்து கொடுத்துட்டு தான் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் இவன் வந்து அந்த காசை எடுத்துன்னு ஓடிடுறான். இப்போ வீட்டோட லேண்ட்லார்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஆனால் 6 மணிக்குள்ளே கொடுக்கலாம், அந்த வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணி தூக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருப்பார். இவங்க கொடுத்துட்டு தான் நினச்சதை வந்து பார்த்திங்கன்னா இவன் எடுத்துன்னு போயிருந்ததை தெரியாமல் இருப்பாங்க. அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கின்னு 6 மணிக்குள்ளே இவங்க அந்த வாடகை காசை கொடுத்தாங்களா இல்லையன்றது தான். ஸோ எப்படியாவது காசை பரட்டிடலான்னு போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு பிளட் டொனேட் இதுக்கு போவாங்க டொனேஷன் கொடுக்கறதுக்கு. அங்கே பிரச்சனையாக அங்கே ஒரு காமெடி இருக்குது, தரமான காமெடி. இந்த படத்தில் இது மட்டும்தான் காமெடியாக இருந்தது, மற்றபடிலாம் காமெடியாகவே இல்லை. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோன் பேங்க்கு போய் லோன் கேட்பாங்க. அதுலேயும் இவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதால இவங்களுக்கு அதுவும் கிடைக்காம ரொம்ப மட்டமான அமௌண்ட் கொடுக்குறத வர மாதிரி வரும். இந்த அலிசா வந்து ஆர்டிஸ்ட்ன்றதால அவள் வந்து அந்த ஆர்ட்டை விற்றா எதாவது கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க, அதுவும் முடியாது. இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்ரஸாக இருக்கவ ஒரு இன்டர்வியூ அட்டம் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷனில் வரும். அதில் அட்டம் பண்ணியாவது ஒரு மேலாளர் பொசிஷனுக்கு வருவாங்க, அதாவது மேனேஜர் பொசிஷனுக்கு. அதாவது கிடைக்குதான்னு போவா, அதுலேயும் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடுவா. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க லேண்ட்லார்டும் எல்லா பொருளும் தூக்கி வெளியே போட்டுருவான். அந்த டைமில் அந்த பக்கத்து வீட்டு ஆளுங்க வந்து இந்த அலிசாக்கு ஆர்ட் வாங்கி உதவுவாங்க. இதெல்லாம் அப்படியே வர 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 கடைசியில் வந்து இந்த கேஷான் வந்து காசு ஹெல்ப் பண்ணனா பார்த்திங்கன்னா அவனும் கொடுக்க மாட்டான். அவன் எடுத்துன்னு ஓடி ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ்க்காக அவன் தூக்கி போட்டுட்டு அந்த காசை போட்டுட்ருப்பான். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த லேண்ட்லார்ட்கிட்ட காசு கொடுத்தாங்களா இல்லைன்னு தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு காமெடி படம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் காமெடியாக இருந்தாலும் ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னோடய கமெண்ட் தான். படத்துக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கூட என்னோடய கமெண்ட்டை வந்து நீங்கள் சொல்லலாம். கமெண்ட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.